வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மித்ராவின் கழுத்தை பிரித்து நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பாரதி. இந்த பாரதி, நீ நினைச்சிட்டு இருக்கிறது நடக்காது. இந்த புருஷனை நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, அது கனவுலையும் நினைக்காது. ஆதி எனக்கு தான், இனிமேல் உனக்கு இல்லை, நீ அதுக்கு தகுதியானவ இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. எப்போ நீ ஆதி உயிருக்கு ஆபத்து உண்டாக்க கீழ்த்தரமான வேலையை நீ பார்த்துட்டியோ அப்போவே உன்னை நான் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் பார்த்தோன்னா என் புருஷன் வாழ்க்கையில் நீ கிடையாது அப்படின்னு சவால் விடுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் மித்ரா பாரதியின் நடவடிக்கையை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம செம்மையாக நம்ம பாரதியை இந்த இதில் சிக்க வச்சது பாரதியை மாதிரி நடித்த அந்த லேடியை கண்டுபிடிச்சி தொலியை உரிக்கிறாங்க நம்ம ஆதின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆதி கிளம்பி போயிட்டாங்க. அந்த பாரதியை மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த கேமராயில் நடித்து ஏஐ ஃபோட்டோவில் மாற்றின அந்த பர்சன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆட்டோ டிரைவர்கிட்ட எங்கே இறக்கி விட்டீங்க அப்படின்னு கேட்டு நேரடியாக அந்த பொண்ணோட வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் தானே அன்னைக்கு நடித்தது அந்த கம்பெனியில் சிசிடிவி ஃபுட்டேஜில் நீங்கள் தான் வந்தீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், உண்மையை சொல்லிடுங்க, இல்லாட்டா உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல மிரட்ட நேரம். ஒரு கட்டத்தில் இந்த பாருங்கய்யா, நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு இந்த மித்ரா மேடம் தான் ரூபாயை இப்படி நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மித்ரா பாரதியை பழி வாங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டாளா அப்படின்னு அந்த இடத்துல பாரதி மேலே கோபம் இருக்கும். ஆனால் இப்போ அது வெறுப்பாட்டு அவளை கொல்ல அளவு இப்படி அவளை இப்போ இந்த பழியிலையும் சிக்க வச்சிருக்கா. அப்படி அளவு போயிட்டானா இதுக்கு மேலே நானும் பாரதியை கணவன் மனைவி தான் அப்படின்னு மித்ராவிட்ட நானே என் வாயால் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மித்ராவோட டார்ச்சர் ஓவராயிட்டு நம்ம பாரதியாவா எவ்வளோ கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. அவங்கள கையங்களவுமா பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மித்ரா கால் பண்ணி சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த லேடி இப்போ ஆதி அவர் உண்மை அவளத்தையும் என்கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு தெரிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து இருக்கிறது போலியாக உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுட்டு மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லு நேரம். மித்ரா வேறு வழியே இல்லை, எனக்கு இன்னைக்கு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கம்பெனியை விட்டு பாரதிய வீட்டை விட்டு அனுப்பணும், அதுக்கு வேறு வழி இல்லாமல் அதுக்காக தான் நான் ஆதி என் மனசை கல்லாக்கிட்டு உங்கள் உயிருக்கு ஆபத்தானாலும் பரவாயில்லை, ஏன்னா மித்ரா உங்கள் கூட தான் எனக்கு கல்யாணம் ஆகணும், இந்த பாரதி இருந்தால் நம்ம கல்யாணம் நடக்காது, அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அதனால தான் இந்த பாரதியை நான் அனுப்பணும், நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அனுப்ப விட மாட்டீங்க, இந்த பாரதி எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க வைப்பீங்க, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, அதனால என் மனசை கல்லாக்கிட்டு ஓவர் டோஸ் மாத்திரையே உங்களுக்கு கொடுக்க, நீங்கள் அதில் ஸ்லீப்பிங் டேப்லெட்டில் அப்படியே தூங்கிட்டு தான் கிடக்கணும், நீங்கள் இந்த உண்மையை சொல்லக்கூடாது, வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போன பிறகு தான் நீங்கள் எழும்பணும், அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான மாத்திரையை நம்ம தவக்கலை வச்சு இதுதான் ஆதியோட டேப்லெட் சாப்பிட சொல்லு அப்படின்னு கொடுத்துறாங்க. நம்ம ஆதியும் அதை சாப்பிட்றாங்க, அப்படியே தூங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டில் எல்லாரும் இவ்வளோ பெரிய திருடி இந்த வீட்டில் இடம் கிடையாது, வீட்டை விட்டு போகட்டும் அப்படின்னு பாரதியை வீட்டை விட்டு விரட்ட எல்லாரும் ஆளாளுக்கு பேச தொடங்கியாச்சு. நம்ம திலக என்னடா நடக்கும், ஏன் இப்படி மாப்பிள்ளையெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆதியும் பாரதியும் கணவன் மனைவி தானே, அவள் பணத்தை எல்லாம் எடுக்க மாட்டா, இந்த மித்ரா தான் ஏதாவது பித்தலாட்டத்தை பண்ணி சிக்க வச்சிருப்பா, நல்லாவே தெரியுது, பாவம் பாரதி அப்படின்னு நம்ம மீனாவும் அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திலகாவும் நினச்சி அப்படியே வருத்தத்தில் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இப்போவே வீட்டை விட்டு போகணும் நீ அப்படின்னு சுதாகரம் மித்ராவும் நம்ம பாரதியை கங்கணம் கட்டி வீட்டை விட்டு துரத்தெடுக்க வைக்கிறாங்க. பாரதி ஒரு கட்டத்தில் நான் இங்கே இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு கனமான முடிவை எடுக்கிறாங்க. வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஆதி அப்படியே ஒரு பயங்கரமான தூக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸ்லேயும் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சாச்சு, இப்போ சைன் பண்ணால் போதும் பாரதி, அவள் இந்த எல்லா பொறுப்புலேருந்து விடுபட்டுட்டேன் அப்படின்னு இந்த ஃபைலில் சைன் பண்ணிவிட்டு பெட்டியை கட்டிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல அனுப்ப நேரம், சைன் பண்ண போகிற நேரம் தான் இந்த சைடு நம்ம ஆதிக்கு ஒரு ஞாபகம் வருது. அதோட எழும்புறாங்க. அந்த தூக்க நெருக்கடியிலே நம்ம ஓடி போய் பாரதியை காப்பாற்றணும், ஆஃபீஸ்லேருந்து அவள் இங்கே பொறுப்புலேருந்து போயிடக்கூடாது, என்னோட பாரதி அவளுக்கு ஒரு பெரிய அநியாயம் நடக்கிற நேரம் நம்ம தான் போகணும் அப்படின்னு அப்படியே ஒரு ஆட்டோ
ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் போய் ஆஃபீஸில் கரெக்டாக போய் சேர்ந்துட்டு அங்கே போய் சொல்லுறாங்க, மித்ரா நிப்பாட்டு, அது இதில் வந்து பாரதியோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் அந்த பொண்ணை அடித்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பாரதியை அனுப்பிடாத, அவள் வந்து நல்லவ அப்படின்னு வந்து சொல்லு நேரம் மித்ரா எவ்வளோ ஓவர் டோஸ் கொடுத்து இவனை வந்து சாச்சிட்டு வந்தே, இவன் வரமாட்டான் அப்படின்னு வந்து நம்பிக்கையில் இருந்தே, ஆனால் இவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கானே, இப்போ வேற இந்த பாரதிக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டான், இப்போ என்ன பண்ணடா அப்படின்னு இருக்க நேரம் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம ஆதி வந்து கரங்கி கிடக்குறாங்க. டாக்டர் வராங்க, பதறி போகிறாங்க, என்னடா ஆச்சு ஆதிக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் யாரோ ஓவர் டோஸ் மாத்திரை தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவர் தூக்க நறுக்கி போயிருக்காரு. இப்போ அதுலேருந்து எலும்பி வந்தோடனே இவர் தலை சுற்றி விழுந்துட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் மாத்திரையை யாரோ மாற்றி கொடுத்து அவரை வந்து இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க பாரதி. இந்த மித்ரா என்ன பழிவாங்க, அவர் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு உள்ள காரணத்துக்காக அப்போ ஸ்லீப்பிங் டேப்லெட்டை ஓவர் டோஸை வந்து ஏற்றி விட்ருக்கா. இது நல்லாவே தெரிஞ்சுது. எப்போ ஆதியோட உயிர் மேலே இந்த மித்ரா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாலோ அப்போவே சரி, இவர் வந்து ஆதியை வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது, இவ வந்து நல்லவளே கிடையாது, இப்படி ஒரு கேடுகட்ட ஜென்மம் ஆதிக்கு லைஃப்பில் வந்தால் ஆதிக்கு தான் அது டேஞ்சர், அதனால் இந்த உறவை நான் விட்டுட்டு போகிறதா இல்லை அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து ஆதி சார் சொன்னதுனால இந்த வேலையில் இருக்கட்டும் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த ஸ்டாஃபும் வந்து சொல்ல நேரம் நம்ம மித்ராவுக்கு வேறு வழி இல்லாமல் போகுது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மித்ராவுக்கிட்ட நேரடியாக வந்து பாரதி வந்து மோத ஆரம்பிச்சிட்டாங்க. கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறாங்க மித்ரா கழுத்தை. என்னடி நினச்சிக்கிட்ட, என் கணவரை இந்த நிலைமைக்கு ஆக்குனது நீதானடி, ஸ்லீப்பிங் டேப்லெட்டு ஓவராக கொடுத்து அவரை இப்படி சாச்சிருக்க, இதெல்லாம் உன்னோட வேலை தான் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ அவர் உயிரோட நீ விளையாட ஆரம்பிச்சிட்டியோ அப்போவே வந்து அவர் மனைவியாக நீ ஒரு காலத்துலேயும் ஆக முடியாது, நீ நினச்சிட்டு இருக்க உன் கழுத்தில் ஆதி தாலியை கட்டிடுவார் அப்படின்னு வந்து நினைக்கிறா நீ, ஆனால் அதை நடக்க விடாமல் நான் பண்ண வேண்டிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவால் விடுறாங்க. என்றைக்குமே அவரோட மனைவி நான் தான், அந்த இடத்துல நீ எல்லாம் வந்து உட்காரவே கூடாது, அந்த நினச்சி பார்க்க கூட உனக்கு தகுதி இல்லடி, நான் ஆதிக்கு வந்து நானே புரிய வைப்பேன், நான் தான் உங்கள் மனைவினி, நான் சொல்லக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு, இதுக்கு மேலே வந்து நான் வந்து தாமதிக்க மாட்டேன், என்ன முடிஞ்சா அவரோட வாழ்க்கையிலேருந்து நீ விரட்டிட்டு பார்ப்போம், விரட்ட முடியாது, எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவு அப்படிப்பட்டது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மித்ராவுக்கு வந்து சவால் விடுறாங்க. மித்ரா பேரஞ்சிருக்கிறாங்க நிற்கிறாங்க. நம்ம எப்படியாவது வந்து இந்த பாரதி இருந்தால் நம்ம கல்யாணம் ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது, இவரை துரத்தி தள்ளிடலாம் அப்படின்னு வந்து பாரதி நினைச்சோம். ஆனால் பாரதியே என்னை ஓன் பண்ணி என்னை கழுத்து நெரிக்க அளவு போயிட்டா. இனி இவளோட பாதை வந்து புதுசாக தான் இருக்கும், நான் இடைஞ்சல் பண்ணாலும் இடைஞ்சல் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு கிடைக்காம இந்த ஆதி வந்து இந்த பாரதிக்கு கிடைப்பானா, கண்டிப்பாக இந்த ஆதி உயிரோடியே இருக்கக்கூடாது, அதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம மித்ரா வந்து கேடுகட்ட எண்ணத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம பாரதி வந்து ஆதி எனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்ல நிலைமைக்கு போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க. வணக்கம்.